நமக்கு வழி தெரியாத ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்கும்போது, கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி, நம்ம அந்த வழி அது சொல்லுகிற பாதையில நம்ம போயிட்டுருப்போம். எங்கெங்கெல்லாம் டர்ன் பண்ண சொல்கிறாங்களோ, அங்கெல்லாம் டர்ன் பண்ணி, எப்படி போகணும்னு அது வழி நடத்துதோ, அது மாரி போறோம். அதுபோல இந்த உலகத்துல நம்ம எப்படி போறது, என்ன செய்யறது அப்படிங்கிற அறியாம இருக்கிற நாம ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தைகளை பைபிளை கூகுள் மேப்பாக எடுத்துக்கொண்டு அதில் சொல்லப்பட்டு இருக்கிறபடி நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் நம்மை வழி நடத்துது. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறது. எங்கெங்கே பேசணும் அங்கே பேச வைப்பார். எங்கெங்கே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது எதை செய்யணுமோ அதை மாத்திரம் தெளிவாக காண்பிப்பார். ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம திரும்பணும், எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல நம்ம நேராக போகணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் சரியாக வழி நடத்துகிறாரு. அதனால தான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நம்மை நல்ல இடத்துல வழிநடத்துகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நாள்தோறும் நம்மை செவ்வையான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மேப்பாக எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த பரலோகத்தின் பாதையை நாம் சென்றடைய முடியும். பரலோகத்தின் பாதையை காண்பிக்கிற வழியே மெய்யான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இருக்கிறது. நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்தான் வழி, அவர்தான் அந்த மேப்பு. அந்த மேப்பை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பாருங்கள், பரலோகத்தை நாம் சென்றடைய முடியும். அவர் சென்ற பாதை தான் அந்த மேப்பாக இருக்கிறது. அந்த பாதையை நாம் பின்பற்றி செல்லும்போது நாம் பரலோகத்தை அடைய முடியும். ஆமென்.